ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே அம்மாவுடைய அர்ச்சனை குங்குமம், அதை பற்றி அம்மா ஒரு அல்வாக்கு சொல்லிக்கிறாங்க. என்னுடைய 10 பைசா குங்குமம் 1,00,000 ரூபாய்க்கு சமண்டா அப்படி சொல்லிக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. சக்தியில் சமீபத்திலேங்க போன வாரம் ஈரோட்டு பக்கத்தால் திருச்செங்கோட்டில் நகர்நல வேள்வி நடந்தது. அந்த நகர்நல வேள்விக்கு பிரச்சார குழுவை சேர்ந்த இந்திரா காந்தி வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, மதுரை மாவட்டத்தில் ஒரு ஊரில் நகர்நல வேள்வி நடந்தது. அந்த விழாவுக்கு இவங்களும் போயிருக்கிறாங்க. வேள்வி முடிஞ்ச பின்னால் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை இந்த எல்லா பக்தர்களும் வரிசையில் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஒரு பெண்ணும் வந்து வாங்குறாங்க. வாங்கி அவங்க அந்த வலது கையினோட ஆள்காட்டி விரலில் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க. அடுத்த செகண்ட் என்னாச்சுங்க, அவங்க அந்த குங்குமம் வலது கை ஆள்காட்டி விரலை தொட்டு வச்சாங்க இல்லைங்களா, அந்த குங்குமம் பட்ட இடத்துல இருந்து அந்த விரலுக்குள்ள இருந்து ஒரு ஊசியானது வெளியே வருது, பொத்துக்கிட்டு வெளியே வருது. என்னடா இது அப்படின்னு விவரம் கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க ஒரு டெய்லர். ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்க வேலை செய்யும் பொழுது தவறுதெல்லாம் கை உள்ளிட்டாங்க. அதனால் ஊசி கையில் ஏறி அது ஒடிஞ்சும் போச்சு, சிறு பகுதி ஒடிஞ்சு போச்சு. டாக்டரை கொண்டே காமிச்சால் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குதுங்கிறாரு. ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஸ்கேன்லேயும் அது தெரியல, ஊசியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த விரல வலி இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம கருணைக்கடல் அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த வேள்வியில் அந்த அம்மா வந்து கலந்துக்கிட்டு அந்த பிரசாத குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வச்ச உடனேயுமே அந்த விரலில் குங்குமம் பட்ட உடனேயுமே அந்த உள்ளுக்குள்ளே தங்கியிருந்த ஊசியானது தானே இப்போ வெளியே வந்துருச்சு கொப்பளிச்சுக்கிட்டு. இதையே நம்ம இந்திரா காந்தி கண்ணார பார்த்துருக்குறாங்க. சக்திகளை ஓம் சக்தி.